வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 24 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது? இதற்கான ஆன்சர் 85.15%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு. இதில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் அதிகமான சதவீதமான வாக்குகள் பதிவாயிருக்கு. 85.15% வாக்குகள் பதிவாயிருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இது ஏப்ரல் 23 இப்போ நடைபெற்று முடிந்தது. 74 ஆண்டுகால தமிழக தேர்தல் வரலாற்றில் மிக அதிகமான வாக்குப்பதிவு இது. இதில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணிகள் இருக்குல்ல, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், அந்த பணிக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் பணியினால் நிறைய வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கிட்டாங்க. அதிலே முக்கியமாக ஏற்கனவே இறந்து போன வாக்காளர்கள், அப்புறம் இடம் மாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர்கள், இந்த மாதிரி வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கிட்டாங்க. அப்போ இதன் மூலமாக இப்போ ஒரு பட்டியல் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, இதில் ரொம்ப ரொம்ப அதிகமானவங்க உண்மையாகவே வாக்கு செலுத்தக்கூடியவங்க தான். அப்போ அந்த பட்டியலை வச்சு பார்க்கும்போது நமக்கு அதிகமான வாக்காளர்கள் பதிவாயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப ரொம்ப அதிகமான வாக்கு பதிவானது கரூரில். அங்கே 92.66% வாக்குகள் பதிவாயிருக்கு. ரொம்ப குறைவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாயிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 75.61% வாக்குகள் பதிவாயிருந்தது. இதில் நமக்கு வாக்களிக்கிற நேரம் காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான். ஆனாலும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வரிசையில் நின்றுருந்தாங்க. அவங்கள நம்ம அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அவங்கள ஒவ்வொருத்தங்களையாக அழைத்து எல்லாரையுமே, அதாவது வரிசையில் நின்று எல்லாருக்குமே ஓட்டு போட விட்டதுக்கப்புறம் தான் இதை க்ளோஸ் பண்ணாங்க. வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறும். இதற்காக 62 மையங்கள் அமைத்திருக்காங்க. இந்த ஓட்டிங் மிஷின்லாம் இருக்குல்ல, இவிஎம் மிஷின், அதெல்லாம் கொண்டு அங்கே வைத்துட்டாங்க. பத்திரமாக அங்கே இராணுவ வீரர்கள், அப்புறம் பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்க காவலுக்கு இருப்பாங்க. கரெக்டாக மே 4 அதை எண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அடுத்தது, அமெரிக்காவின் இராணுவ போர்க்கல்லூரி ஹால் ஆஃப் ஃபேம் அங்கீகாரம் தற்போது யாருக்கு வழங்கியது? இதற்கான ஆன்சர் உபேந்திர திவிவேதி. யார் இந்த உபேந்திர திவிவேதி அப்படின்னா, இவர் நம்ம இந்தியாவுடைய ஆர்மி சீஃப், அதாவது இந்திய இராணுவத்துடைய தலைமை தளபதி இவர் தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய இராணுவ போர் கல்லூரியில் முன்னாள் மாணவர் இவர். அப்போ இன்டர்நேஷ்னல் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற சிறப்பு இந்திய இராணுவ தளபதிக்கு இதை வழங்கியிருக்காங்க. இதை வழங்கிய அமைப்பு அமெரிக்காவின் புகழ்பெற்ற இராணுவ போர் கல்லூரி. இந்த சிறப்பு பெற்ற 3வது இந்திய இராணுவ அதிகாரி இவர். இதற்கு முன்னாடி இந்த விருது பெற்ற இந்தியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஜென்ரல் விகே சிங் அவர், அப்புறம் ஜென்ரல் விக்ரம் சிங், இவங்க 2 பேருக்கும் இந்த சிறப்பு கிடைத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, அணு கழிவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் உலகின் முதல் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்கும் நாடு எது? இதற்கான ஆன்சர் ஃபின்லாந்து. அதாவது இப்போது அணுசக்தி உற்பத்தியில் ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமா இருக்கிறது என்னென்னா, இந்த அணு கழிவுகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுலேயும் அந்த ரேடியேஷன் வரும், அதனாலேயும் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதற்காக அணுக்கழிவுகளை நிரந்தரமாக சேமிக்கிற உலகத்துடைய முதல் பாதுகாப்பான கட்டமைப்பை ஃபின்லாந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போது அணுக்கழிவுகளை நிரந்தரமாக நிலத்தடியில் சேமிக்கிற உலகின் முதல் பாதுகாப்பான கட்டமைப்பு இது ஃபின்லாந்துடைய ஒல்கிலு ஓட்டோ அப்படிங்கிற தீவில் பூமிக்கு அடியில் ஆழமான பகுதியில் அமைத்திருக்கிறாங்க. 1,00,000 ஆண்டுகள் வரைக்கும் கதிரியக்க கழிவுகளை பாதிப்பு இல்லாமல் நிலத்துக்கடியில் வைத்திருக்கிற திறன் இதுக்கு இருக்குது. அடுத்தது, லித்தியம் அயன் பேட்டரிகள் மறுசுழற்சி செய்யும் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம்.
இப்போது நமக்கு இந்த லித்தியம் அயன் பேட்டரி, இந்த பேட்டரி மாதிரிப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கருவியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ இதையும் வந்து ரீசைக்கிள் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஆலை அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அமைத்திருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரிகள் மறுசுழற்சி செய்யும் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த ஆலை இதுதான். எங்கே இதை அமைத்திருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் சிக்கந்தராபாத்தில் யூபிஎஸ்ஐடிசி தொழில் பகுதி இருக்குது, அங்கே தான் இதை அமைத்திருக்காங்க. இந்த ஆலையை ராக்லிங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் நிறுவியிருக்காங்க. இந்த லித்தியம் அயன் பேட்டரிகள், அப்புறம் அரிய வகை தாது காந்தங்கள், இந்த மாதிரிப்பட்ட கழிவுகளை இங்கே மறுசுழற்சி செய்கிற வசதி இருக்குது. அடுத்தது 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் துருக்கி. துருக்கியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். உலக அளவில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடு எது அப்படின்னா அது ஆஸ்திரேலியா. அதுவே 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா அது ஸ்பெயின். அடுத்தது 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் தென்கிழக்காசிய நாடு எது அப்படின்னா அது இந்தோனேஷியா. அடுத்தது தற்போது தைமூர் என்ற கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பரிசோதித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா தைமூர் அப்படிங்கிற ஆன்டிஷிப் க்ரூயிஸ் மிசைலை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்குகளை தாக்கி அளிக்கிற திறன் கொண்டது இது. அடுத்தது SLN டைவெக்ஸ் 2026 அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு நீர்மூழ்கி பயிற்சி. அதாவது கப்பல்லிருந்து கடலில் குதித்து உள்ளே யாராவது மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றுற மாதிரிப்பட்ட ஒரு நீர்மூழ்கி பயிற்சி, டைவிங் எக்ஸசைஸ் தான் இது. இதை இந்தியா மற்றும் இலங்கை கடற்படையினால் மேற்கொள்கிறாங்க. இது வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா இலங்கையுடைய தலைநகரான கொழும்பில் தான் நடைபெறுது. இது வந்து ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே அப்படிங்கிறது இது ஏப்ரல் 23ஆம் தேதி. ஐசிடியில் பெண்களுக்கான சர்வதேச தினம் அப்படின்னு நம்ம இதை தமிழ் படுத்தலாம். இதில் ஏப்ரல் மாதத்தில் 4வது வியாழக்கிழமை நம்ம இதை கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டு அது ஏப்ரல் 23ஆம் தேதியாக அமைந்திருக்கு. இதில் ஐசிடி அப்படின்னா என்னென்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மேம்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிறுமிகள் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இது ஏப்ரல் 24ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வலிமையான பஞ்சாயத்துக்கள், முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிறது தான். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வந்திருந்தாங்க. அது நடைமுறைக்கு வந்த தினம் தான் இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். 1993 ஏப்ரல் 24ஆம் தேதி இது நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்தது உலக நோய் எதிர்ப்பு வாரம். இது ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தடுப்பூசிகள் பலனளிக்கின்றன அப்படிங்கிறது தான். உலக நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி நம்ம கடைபிடிக்கிறோம். அதுவே தேசிய நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். இதில் பாருங்கள், தேசிய நோய் எதிர்ப்பு தினம் அது ஒரு மாதத்தில் இருக்குது, அது மார்ச் 16ஆம் தேதி, மார்ச் மாதம் இருக்குது. உலக நோய் எதிர்ப்பு தினம் அது இன்னொரு மாதத்தில் இருக்குது, நவம்பர் மாதத்தில் இருக்குது. அதுவே உலக நோய் எதிர்ப்பு வாரம் மாதங்கள் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கணும். அடுத்தது உலக ஆய்வக விலங்குகள் தினம். இது ஏப்ரல் 24ஆம் தேதி. அதாவது இந்த லேபில் எல்லாம் பார்த்திங்கன்னா எலி, பூனை, நாய், அப்புறம் முயல், இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணுவாங்க. சில நேரங்களில் அந்த உயிரினங்கள் இறந்து போகவும் செய்யுது. அப்போ அதற்காக ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். அதே மாதிரி உலக வனவிலங்கு தினம் அப்படிங்கிறது மார்ச் 3ஆம் தேதி. உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 3ஆம் தேதி. ஓகே. அடுத்தது தேசிய தீயணைப்பு சேவை வாரம். இது ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பாதுகாப்பான பள்ளிகள், பாதுகாப்பான மருத்துவமனைகள், விழிப்புணர்வுள்ள சமூகம், ஒன்றிணைந்து தடுப்போம் தீ விபத்துகளை அப்படிங்கிறது தான். இதுவே தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். பதிவானது இதற்கான ஆன்சர் 85.15%. அடுத்தது அமெரிக்காவின் இராணுவ போர்க்கல்லூரி ஹால் ஆஃப் ஃபேம் அங்கீகாரம் தற்போது யாருக்கு வழங்கியது? இதற்கான ஆன்சர்
உபேந்திர திவிவேதி. அடுத்தது, அணுக்கழிவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் உலகின் முதல் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்கும் நாடு எது? இதற்கான ஆன்சர் ஃபின்லாந்து. அடுத்தது, லித்தியம் அயன் பேட்டரிகளை மறுசுழற்சி செய்யும் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் துருக்கி. அடுத்தது, தற்போது தைமூர் என்ற கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பரிசோதித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம் எது அப்படிங்கிறது தான். ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான். இதில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதுவுமே போன ஆண்டு நடைபெற்ற ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வியில் கேட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். குடியுரிமை சட்டத்தில் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் என்னும் புதிய பிரிவு இணைத்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 2005, ஆப்ஷன் சி 1992, ஆப்ஷன் டி 1986. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.